ஹலோ வீவர்ஸ்! இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக். 1 கப்பு இட்லி மாவு இருந்தா போதும். நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டா சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். இது இட்லி மாவுல பண்ணது போலவே இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸ்நாக் கேட்குற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்துல இது 10 நிமிஷத்துல டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது புளிக்காத மாவா எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ஸ்நாக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது கூட சேர்க்கறதுக்கு எந்த கப்பில் நம்ம இட்லி மாவு அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது போல் இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். அப்படியே உங்களுக்கு கப்பி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடையே கருப்பு எள்ளு சேர்க்குறேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உப்பு எதுவும் சேர்க்க வேணாம். நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்து தான் கலந்துருக்கோம். அப்படி உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இது போல் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா இது போல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 3 கண் உள்ள முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். உரல்லையும் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சுட்டு இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான எண்ணெயை சூடுபடுத்திட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த முறுக்குலேருந்து இதில் சேர்த்துக்கலாம். மூணு நாளுன்னு இது போல் சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் பொன்னிறமாயிடுச்சு. திருப்பி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். ரெண்டு பக்கமும் செவந்து நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவுலையும் முறுக்கு பிழிஞ்சுக்கலாம். இப்போது எல்லா மாவுலையும் முறுக்கு சுட்டாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, கொஞ்சம் கூட உடையாமல், விட்டு விட்டு போகாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உடச்சி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. 1 கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும், சட்டுன்னு செய்து கொடுத்துடலாம். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். ஸ்நாக் கேட்குற குழந்தைங்களுக்கு இது போல் செய்து கொடுத்தா ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. இதை யாருமே இட்லி மாவில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க. இட்லி மாவு இருக்கும்போதெல்லாம் இது போலவே செய்து கொடுப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.